அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் போட்ட என்னோட வீடியோஸில் இருந்து நிறைய பேர் அவங்களோட டவுட்ஸை கொஷனாக கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸில் இருந்து ரேண்டமாக ஒரு 2 எடுத்து இன்னைக்கு இந்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பெண்கள் ஒரு ஆண் அவருக்கு மட்டும் உயில் எழுதியுள்ளார், அந்த பெண்கள் மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதாவது இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தைக்கு 4 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா, பையனுக்கு மட்டும் ஆண் குழந்தைக்கு மட்டும் அவருடைய சொத்து எல்லாத்தையும் உயில் எழுதி வச்சிடுறாரு. ஸோ இப்போ இந்த சொத்துல அந்த 4 பெண்களும் உரிமை கொண்டாட முடியுமா, மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான பதில், இப்போ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்கணும், கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சொத்து முதல்ல தந்தை சம்பாதித்த சுய சம்பாத்திய சொத்தா அல்லது பாரம்பரியமாக வந்த பரம்பரை சொத்தா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஒருவேளை அந்த சொத்து தந்தையினுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக மட்டுமே வாங்கப்பட்ட சொத்து அப்படின்னா, அந்த சொத்துல பெண்கள் உயில் எழுதி வைத்ததுக்கு அப்புறம் உரிமை கொண்டாட முடியாது. ஒருவேளை அந்த சொத்து பரம்பரை சொத்தாக இருந்து சொத்து பிரிபடாமல் இருக்கும் பட்சத்துல ஒரு தந்தை அவருடைய மகனுக்கு மட்டும் உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த சொத்துல பெண்களும் பங்கு கேட்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சொத்துல உரிமை பெண்கள் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த சொத்து முதல்ல சுய சம்பாத்திய சொத்தா அல்லது பரம்பரை சொத்தா அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த வினாவுக்கான, இந்த குவெஷனுக்கான விளக்கம். இதுல உங்களுக்கு இன்னும் விளக்கம் தேவைப்படுது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சுய சம்பாத்திய சொத்து மற்றும் பரம்பரை சொத்து இது 2 சம்பந்தமா நான் போட்ட வீடியோஸோட லிங்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த விளக்கம் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு குவெஷனையும் பார்க்க போறோம். ஸோ 2வது வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயில் எழுதி வைத்தவர் இறந்தவுடன் உயிலை நடைமுறைப்படுத்துவதற்கு இறப்பு சான்று பெற்றவுடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஓகே, நம்மளோட பார்வையாளர்கள்ல ஒருத்தர் உயில் எழுதி வச்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் உயிலை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, இதுல இப்ப நம்ம இதுலயும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உயில் எழுதி வச்சவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இறந்திருக்காங்க, எந்த இடத்துல அந்த சொத்தானது இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது பிரசிடென்சி டவுன்ஸ், அதாவது சென்னை, மும்பை அண்ட் கொல்கத்தா, இந்த 3 பிரசிடென்சி டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய சொத்தாக இருந்ததுன்னா இந்த உயிலை நடைமுறைப்படுத்துறதுக்கு ப்ரொபேட் அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கம் ஒன்று இருக்கு. இப்போ அந்த ப்ரொபேட் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அந்த சொத்து இருக்கக்கூடியது சென்னை, மும்பை ஆர் கல்கட்டான்ற இடங்கள்ல இருந்தது அப்படின்னா ஒரு உயிலை நீதிமன்றத்தின் மூலமாக ப்ரொபேட் அப்படின்ற நடைமுறை மூலமாக நடைமுறைப்படுத்தி கடைசியா கோர்ட் மூலமா ஒரு சர்டிபிகேட், அந்த வில்லுக்கான சர்டிபிகேட் வாங்குறது மஸ்ட். ஒருவேளை இந்த 3 பிரசிடென்சி டவுன்ஸ் சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களை தவிர மற்ற இடங்கள்ல சொத்து இருந்தது அப்படின்னா இந்த உயிலை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த ப்ரொபேட் அப்படின்ற மெத்தட் நாட் கம்பல்சரி, தேவை இல்லாததும் அப்படின்றதும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரொபேட் முறையில் எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த பிரசிடென்சி டவுன்ஸில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த உயர் நீதிமன்றங்களில் போயிட்டு ப்ரொபேட் அப்படின்றத வந்து நம்ம ஒரு வழக்கறிஞரை வச்சு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி அதில் அவங்க கேட்கக்கூடிய யார் யாரெல்லாம் உயில் வந்து யார் யார் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவர்களை வச்சு அந்த நடைமுறையை வந்து செயல்படுத்துவாங்க. அது ஒரு வழக்கு எப்படி நடத்துவோமோ அந்த ப்ரொசீஜர் மாதிரி அது நடக்கும். இறுதியாக அந்த கோர்ட்டில் வந்து அந்த ப்ரொபேட் மூலமாக ப்ரொசீஜர் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று, இவங்க தான் வந்து இந்த உயில் வந்து இவங்களோடது தான், ஸோ இவங்களோட பேரில் வந்து இந்த சொத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஆஃப் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வந்து ஹைகோர்ட்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு உயில் எழுதி வைத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உயிலை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு முறை. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஃப்ராட்லண்ட்டாக யாராவது மாற்றிக்கிறாங்க, இல்லை வந்து வேற லீகல் ஐயர்ஸ் இருக்கும்போது வேற யாராவது வந்து இல்லை எனக்கு உயில் எழுதி வச்சாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான ஒரு உயிலை வந்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றத தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு உயிலை இறந்தவங்க எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னும் போது அந்த இறந்ததற்கு பின்னாடி எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முறை. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த 2 விதமான கேள்விகளுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம். ஸோ இது 2 சம்மந்தமாக நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.